ஆலோசனை அவசியம். ஊழியம் செய்தால் கூட அதற்கு ஆலோசனை அவசியம். அநேகருடைய ஆலோசனை வெற்றியை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சிலர் தவறான ஆலோசனை கொடுத்துருவாங்க. அது நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் பாதித்து விடும். அப்போ ஆலோசனை சரியாக நமக்கு தரக்கூடியவர் யாருன்னா கர்த்தர். ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் உண்டு, அவர் ஆலோசனை கர்த்தா. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவர் கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று ஆலோசனை கர்த்தா. அவர் அருமையாய் ஆலோசனை கொடுப்பார். சிலர் சொல்லுவாங்க, இயேசுடைய ஊழியத்தை எல்லாம் பார்த்துட்டு, கட்டடங்கள் அமைப்புகள்லாம் பார்த்துட்டு, இவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி செஞ்சீங்கன்னா தேவன் ஆலோசனை கொடுத்தார். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்கே எந்த கட்டடம் கட்டணும், எந்த மாதிரி அமைப்புகள், இது கர்த்தர் கொடுத்த ஆலோசனையின்படி செய்யப்பட்டது. அதுதான் உண்மை. அவர் ஆலோசனை கொடுத்த ஊழியத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் ஊழியத்தில் வெற்றிகளை பார்க்க முடிகிறது. கர்த்தர் ஆலோசனை கொடுத்து நடத்தினா உங்கள் பிஸ்னஸில் ஜெயம் உண்டாகும், வேலையிலே உயர்வு உண்டாகும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை படிப்பிலே வெற்றி உண்டாகும். அவர் ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தேவன். அவர் செயலிலே மகத்துவமானவர். வேறு ஆலோசனை கொடுத்து விட்டு ஒதுங்கி நிற்கிற ஆண்டவர் அல்ல. அதை செயல்படுத்தி காண்பிக்கிற தேவன் உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் ஆலோசனை கொடுத்துட்டாரு, அது எப்படி செய்யறது, அவர் செயல்படுத்தி தருவார். அதனால பயப்படாதுங்க. ஆண்டவர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து விட்டு ஒதுங்கி நிற்கவில்லை. தேவனுடைய கூடாரத்தை பார்க்குறீங்க, அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் பல இடத்துலேருந்து வர்றாங்க. என்ஜினியர்ஸ் எல்லாம் வருவாங்க. தூணே இல்லாமல் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் எப்படி கட்டப்பட்டது என்பதாய். அப்போ அதில் உள்ள டெக்னாலஜியை கற்றுக்கொள்ள பலர் வருவாங்க. அது கர்த்தர் கொடுத்த ஆலோசனையின்படி கட்டப்பட்டது. ஆனால் அதை செய்து முடிப்பதற்கும் கர்த்தர் பலன் கொடுத்தார். வெறும் ஆலோசனை கொடுத்துட்டு சரி நீங்கள் செய்யுங்க என்று ஒதுங்கி நிற்கவில்லை. நான் செய்து முடிப்பேன் என்று அவர் தான் அதை செய்து முடித்தார். செயலிலே மகத்துவமானவர். அப்போ ஆலோசனை பெற்று நீங்கள் ஆலோசனை கொடுத்துட்டீங்களா, ஆண்டவரே என்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஆலோசனை கொடுத்துட்டீங்க, அதை செய்து முடிக்க நீங்கள் கூட இருந்து என்னை செயல்படுத்தணும்னு கேட்டால் அவர் கூட நின்று துணை நின்று செய்து முடிப்பார். அதனால் இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு ஆலோசனையும் வேணும், நீங்கள் கூட நின்று செயல்பட வேணும்னு சொன்னீங்கன்னா அவர் கூட இருந்து செயல்படுவார். அப்படி சொல்கிறீங்களா? ஆண்டவரே நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், உங்களுடைய ஆலோசனை எனக்கு வேணும், ஆனால் நீர் கூட இருந்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னு இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, இந்த மகன் ஜெபிக்கிறாங்க. இன்றைக்கு அவர்களுக்கு சரியான ஆலோசனை தாரும், அந்த காரியத்தை செய்து முடிக்க கிருபை தாரும். இன்றைக்கு அவன் அற்புதங்களை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.